ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரவி கிட்ட சுருதி அந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. ரவி வந்து அதெல்லாம் இப்போ முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. இந்தாண்ட சுருதியும் கோவமாக இருக்கிறாங்க. இப்போ அருண் போலீஸ் வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. இப்போ சீதா வந்ததுக்கப்புறம் பார்த்தா சீதா கிட்ட கொஞ்சம் அப்படியே சோகமாகவே பேசுகிறாங்க. இப்போ சீதா என்ன எதுன்னு விசாரிக்கும் போது மறுபடியும் இந்த மாதிரி அருண் போலீஸுக்கு வந்து அதாவது வந்து சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போய் அருண் போலீஸ் கிட்ட பேசுகிறாங்க. என்ன ஆச்சுங்கும்போது இதே மாதிரி ஒரு அவங்ககிட்ட வண்டியில் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி முத்துவை தான் சொல்கிறாங்க. அப்படி அதை பார்த்து கேட்டதுமே இப்போ சீதா வந்து விடுங்க, சஸ்பெண்ட் தானே ஆயிருக்கீங்க, ஒன்றும் பரவாயில்ல, இந்த சந்தர்ப்பத்தை வந்து லீவை வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களை சந்திக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்கும் போது இப்போ அருண் போலீஸ் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மீனா வந்து அவங்க அம்மா அவங்க கோயிலில் இருக்க கடை இருக்குல்ல, அவங்க கடையில் வந்து சந்திக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா இப்போ சீதாவை பற்றி அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாக்கு தான் அந்த விஷயம் தெரியல. இப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு சீதாவும் வந்துடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அம்மா அதாவது அவங்க அம்மா அந்தாண்ட வேலைக்கு அந்த பக்கத்து போனதுக்கப்புறம் சீதா இந்த விஷயத்தை மீனா கிட்ட சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு அவங்கள சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுருதி, ரவி, அந்த மனோஜி எல்லாம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. மீனா போகிற அளவுக்கு காஃபி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரோஹிணி வீட்டுக்குள்ளார வராங்க. விஜயா கிட்ட வந்து பேசிட்டு அவங்கள்ட்ட அந்த செயினை சிட்டுக்கிட்ட திருட்டு செயின் வாங்கினாங்கல்ல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. விஜயா ஆரம்பிக்கிறாங்க பாருங்க இன்னைக்கான எபிசோடில் ஃபன்களாட்டா, எனக்கு வேணாம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆரம்பத்திலே சுருதி பார்த்தோம்னா ரவி கிட்ட 500 ரூபா பந்தியம் கட்டிடுறாங்க, உங்கள் அம்மா அந்த செயினை வாங்கிக்குவாங்கன்னு. ரவி வந்து இல்லை வாங்க மாட்டாங்க, அம்மா கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் அதாவது ரோஹிணி வாங்கிட்டு வந்திருக்காங்களே, நீங்கள் வாங்கிக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க அம்மா கோவமா அப்படி இப்படி பேசுகிறாங்க. இடையில பார்த்தா வாங்காத மாதிரியே இருக்குது. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா வழக்கம் போல் நிறைய டைலாக்காக பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்து வராரு. மீனா எங்கன்னு கேட்குறாரு. மீனா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த நகையை பற்றி பேசும்போது இந்த நகையை கொடுத்து அப்படியே அம்மாவை சமாதானப்படுத்தலாம் பார்க்குறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே ரவியும் அந்த மாதிரி தான் பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க. இப்போ இடையில என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ரவியும் சுருதியும் பந்தியம் கட்டி அம்மா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வேணான்னு சொன்னதுமே மனோஜை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. மனோஜ் எடுக்க போகும்போது விஜயா எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து முத்து வந்து அந்த நகையை எடுத்து மீனா கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தோம்னா அதையும் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்தோம்னா கடைசியில் எல்லாரும் சொல்கிறீங்க சரி இப்போ மனோஜ் சொல்கிறான் அதனால அந்த நகையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது அங்கே ரூம்குள்ளார இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ரோஹிணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வாங்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து போய் தான் இருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வாங்கிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிச்சனில் வந்து இந்த விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க இந்த மாதிரி சீதா ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நாளைக்கு அந்த விஷயமா பேசணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முத்துவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.